ஸோ இந்த கொஸ்டினில் a policeman is chasing a thief at a speed of 82 km/h. The thief is 1300 meter away. ஸோ தீஃபுக்கும் போலீஸ்மேனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இதுதான் தீஃப் அப்படின்னா போலீஸ்மேன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1300 மீட்டர். ஸோ தீஃப் வந்து 64 km/h போகிறாரு. இவங்க வந்து 82 km/h போகிறாங்க போலீஸ்மேன். ஸோ எப்போ வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எவ்வளோ டைமில். அப்போனா ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் தான். ஸோ ரெண்டு பேரும் வந்து சேம் டைரக்ஷனில் போகிறதுனால ரிலேட்டிவ் ஸ்பீடு 82 - 64 is equal to 1300 divided by t. டைம் வந்து செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ அப்போ இதையும் மீட்டர்/செகண்டுக்கு நம்ம மாற்றணும். ஸோ 82 - 64 வந்து என்னதுன்னு வரும், ஒரு 18 இல்லையா. 18 × 5/18 நம்ம போட்டோம் அப்படின்னா மீட்டர்/செகண்டுக்கு மாறிடும். ஸோ 1300 divided by t. ஸோ இந்த 18 கேன்சல் ஆகிடும். அப்போ t is equal to 1300 divided by 5 which is equal to 260 seconds. ஸோ 260 செகண்ட்ஸில் வந்து போலீஸ்மேன் வந்து தீஃபை பிடிச்சிருவார். தேங்க்யூ.